Good morning, guys. இன்னைக்கு வந்து impulse and momentum from the fourth unit நம்ம பார்க்க போறோம். இது ரொம்ப important topic. So impulseன்றது என்ன அப்படின்னா a great force acting on a short period of timeன்றத நம்ம என்ன சொல்லுவோம் impulsive force அப்படின்னும். When a large force acts for a short period of time, that force is called impulsive force. That is vector quantity. So என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா impulse equal to force into time taken. So next momentum. The quantity of motion possessed by a moving body is called momentum. ஸோ எந்த ஒரு ஆப்ஜெக்ட் மூவிங் ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து மாஸ் அண்ட் வெலாசிட்டி இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு மொமெண்டம் இருக்குன்னு அர்த்தம். ஸோ மொமெண்டம் பார்த்தீங்கன்னா மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஸோ இம்பல்ஸ் மொமெண்டம் ஈக்குவேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இனிஷியல் மொமெண்டம் ப்ளஸ் இம்பல்சிவ் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம். அதாவது த ஃபோர்ஸ் இம்பல்சிவ் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம். ஸோ எந்த ஒரு சிஸ்டமில் எனக்கு வந்து இனிஷியலாக ஒரு இம்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு என்ன அந்த சிஸ்டமில் எனக்கு மொமெண்டம் கிரியேட் ஆகிருக்கும். இனிஷியலாக ஒரு மொமெண்டம் இருக்கும், ஃபைனலாக ஒரு மொமெண்டம் இருக்கும் டியூ டு இனிஷியல் வெலாசிட்டி அண்ட் ஃபைனல் வெலாசிட்டி வி. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி யூ அண்ட் ஃபைனல் வெலாசிட்டி வின்றனால எனக்கு இனிஷியல் மொமெண்டம் அண்ட் ஃபைனல் மொமெண்டம் கிரியேட் ஆகும். ஸோ இப்போது த இம்பல்சிவ் ஃபோர்ஸ் ஆன் த சிஸ்டம் ஷுட் பி ஈக்குவல் டு சேஞ்ச் இன் momentum, that is final momentum minus initial momentum. இதுதான் impulsive momentum equation. ஸோ இது ரிலேட்டடாக நம்ம ஒரு சின்னதாக ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். A 10 kg block slide down from the rest on inclined plane at 25 degree with the horizontal. What will be the speed of the block at the end of 3 seconds? Take the coefficient of kinetic friction between the block and plane is 0.25. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு 10 kg பிளாக் வந்து ஒரு இன்க்ளைன் பிளேனில் ஸ்லைட் டவுன் ஆகுது. ஸோ ஆங்கிள் வந்து 25 டிகிரி. ஸோ டைம் வந்து 3 செகண்ட். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து 0.25. ஸோ மாஸ் வந்து 10 kgன்றதை நம்ம நியூட்டனாக மாற்றிருக்கோம் இன்டூ 9.81 அண்ட் தீட்டா வந்து 25 டிகிரி. ஸோ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸோ ஃபைண்ட் த ஃபைனல் வெலாசிட்டி. ஸோ ஃபைனல் வெலாசிட்டி எவ்வளோ அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது பார்க்கலாம். ஸோ இம்பல்சிவ் மொமெண்டம் ஈக்குவேஷன் படி இம்பல்சிவ் ஃபோர்ஸ் ஷுட் பி ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம், தட் இஸ் ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம். அது எம் காமன் எடுத்துக்கிறாங்க. ஸோ எம் இன்டூ வி மைனஸ் யூ. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த சிஸ்டமை ரிசால்வ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த சிஸ்டமில் இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஸ்லைட் டவுன் ஆகுது. ஸோ அதோட டைரக்ஷன் ஆஃப் மோஷன் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ எந்த ஒரு ஆப்ஜெக்டில் ஒரு டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஒரு சைடில் இருக்கும்போது அதுக்கு ஆப்போசிட் சைடில் எனக்கு ஃப்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ எஃப்எம், இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்த மாதிரி எஃப்எம் டினோட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஃபோர்ஸஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ரிசால்வ் பண்ணிக்கிறோம். ஸோ வெயிட் வந்து ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டியில் டவுன்வர்டில் ஆக்ட் ஆகும். ஸோ என்ஆர்ன்றது ரியாக்ஷன். ஸோ இந்த சிஸ்டமில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்படி ரிசால்வ் பண்ணிக்கிறோம். எஃப்எம் வந்து ஹரிசாண்டல் டைரக்ஷனில் இருக்குது, வெர்டிக்கல் டைரக்ஷனில் என்ஆர் இருக்குது. கிராவிட்டி நோக்கி ஒரு வெயிட் 98.1 நியூட்டன் ஆக்ட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் 25 டிகிரி. இங்கே 25 டிகிரி, இங்கே 25 டிகிரி. ஸோ 90 minus 25 இங்கே 65 வந்துடுது. ஸோ இதை resolving this force in vertical direction and equating is to 0, அதான் இங்கே ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ NR minus 98.1 sin 65 is equal to 0. ஸோ vertical force 0 எடுத்துக்கிறாங்க. ஸோ அதில் நமக்கு NR கிடைக்குது. அதுக்கப்புறம் horizontal forceக்கு evaluate பண்ணுறாங்க. ஸோ summation of horizontal force that is in force in x direction. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ horizontal force FM and இந்த force வந்து ஹரிசாண்டல் வந்து cos 65. இதை எடுத்துக்கிட்டோம். அப்புறம் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த ஃபோர்ஸையும் இங்கே ஈக்குவேஷன் ஆஃப் 1ல சப்ஸ்டிட் பண்ணுறாங்க. தட் இஸ் ஃபோர்ஸ் அண்ட் டைம் ஈக்குவல் டு எம் இன்டூ வி மைனஸ் யூ. ஸோ இனிஷியலாக இந்த ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி வந்து 0. ஸ்லைட் டவுன் ஆகும்போது இனிஷியல் வெலாசிட்டி 0ன்னு எடுத்துக்கிறாங்க. டைம் வந்து 3 செகண்ட். அப்படி கொடுக்கும்போது நமக்கு ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் த சிஸ்டம் கிடைக்கும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 2.
Two weights 80 Newton and 20 Newton are connected by a thread and move along a rough horizontal plane under the action of force 40 Newton applied to the first weight of 80 Newton. The coefficient of friction between the sliding force of the weight and the plane is 0.3. Determine the velocity of the system after 2 seconds. Also calculate the tension in the string using impulse momentum equation. ஸோ இவங்களே அவங்க கொடுத்துட்டாங்க இம்பல்ஸ் மொமெண்டம் ஈக்குவேஷன் படி டென்ஷனையும் வெலாசிட்டியும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பின்னு இருக்குது. ஸோ ஏ அண்ட் பியில் வெயிட் கொடுத்துருக்காங்க 20 நியூட்டன் அண்ட் 80 நியூட்டன் கனெக்டட் பை அ த்ரெட். ஸோ இந்த பக்கம் த்ரெட் அந்த பக்கம் ஒரு த்ரெட் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே டீன்ற டென்ஷனை அசியூம் பண்ணிக்கிறோம். இந்த டென்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். அண்ட் இங்கே வந்து டென்ஷனில் இந்த த்ரெட்டில் இருக்கிற டென்ஷன் வந்து 40 நியூட்டன். ஸோ வெயிட்டை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேஜிக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ எம்பி வரும்போது நம்ம கேஜியை கன்வெர்ட் பண்ணணும் பை 9.81. கேஜியில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நியூட்டனை கன்வெர்ட் பண்ணும்போது இன்டூ 9.81. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து 0.3, டைம் வந்து 2 செகண்ட். ஸோ இப்போ இந்த சிஸ்டம்ஸ் வந்து ஃப்ரீ பாடி டயக்ராமாக நம்ம வரைகிறோம். ஸோ பிளாக் ஏ, பிளாக் பி வெயிட் வந்து 20 நியூட்டன், இதோட வெயிட் வந்து 80 நியூட்டன் அண்ட் இங்கே வந்து 40 நியூட்டன் இருக்கு. Here you have Newton. So NR of block A வந்து 20 Newton and NR of block B வந்து 80 Newton. So summation V வந்து 0 போடும்போது நமக்கு இந்த NR கிடைக்கும். So applying impulse momentum equation படி impulse of force is equal to change in momentum. So force into time taken equal to m into B minus U. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா பிளாக் பி எடுத்துக்கிறோம். ஸோ பிளாக் பியில் சம்மேஷன் ஹெச் ஈக்குவல் டு 0 நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹாரிசான்டல் ஃபோர்ஸ் 40 நியூட்டன் அண்ட் இதோட டைரக்ஷன் ஆஃப் மோஷன் வந்து இந்த ரைட் சைடில் இருக்குன்றனால ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து லெஃப்ட் சைடில் எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து மியூ என்ஆர். ஸோ மியூ வந்து 0.3, ஸோ என்ஆர் இஸ் 80. ஸோ அந்த ஃபோர்ஸை வந்து எடுத்துக்கிறாங்க 0.3 into 20 and 0.3 into 20. ஸோ ரெண்டு சைடில் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால ரெண்டு ஃபோர்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ சம்மேஷன் ஆஃப் ஹாரிசான்டல் ஃபோர்ஸஸ் வந்து கிடைக்குது. ஸோ 0.3 20 and 0.3 to 80 and 40. ஸோ இந்த ஃபோர்ஸ் எடுத்து சம்மேஷன் ஆஃப் ஹாரிசான்டல் ஃபோர்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த ஹாரிசான்டல் ஃபோர்ஸ் வந்து இங்கே இம்பல்ஸ் மொமெண்டம் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறாங்க. அண்ட் திஸ் இஸ் மாஸ். ஸோ நம்ம முன்னாடியே கேஜியில் கன்வெர்ட் பண்ணியிருந்தா இங்கே கேஜியில் போடலாம், இல்லை டிவைடட் பை 9.8 போட்டாலும் கரெக்ட். இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0. ஸோ இப்போ ரெண்டு பிளாக்ஸுமே மாஸ் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்காங்க. ஸோ சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது உங்களுக்கு வி கிடைக்கும். இப்போ வியோட வேல்யூ கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து டென்ஷன் இந்த பிளாக். ஸோ ரெண்டு பிளாக்ஸ் நடுவில் டென்ஷன் ஃபோர்ஸ் இருக்குது. அந்த ஃபோர்ஸஸ் நம்ம டென்ஷன் ஃபோர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு பிளாக் எடுத்துக்கிறாங்க. இப்போ வந்து இந்த ப்ராப்ளம் நம்ம பிளாக் ஏ எடுத்துக்கிறோம். பிளாக் ஏல பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஃபோர்ஸுக்கு ரைட் சைடில் இருக்குது, ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்குது. தட் இஸ் 0.3 into 20, தட் இஸ் மியூ என்ஆர். ஸோ அதுக்கு வந்து நம்ம இம்பல்ஸ் மொமெண்டம் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுறோம். சம்மேஷன் எஃப் இன்டூ டி ஈக்குவல் டு எம் இன்டூ பி மைனஸ் யூ. ஸோ இதில் வந்து ஹாரிசான்டல் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டி மைனஸ் மியூ இன்டூ என்ஆர், தட் இஸ் டி மைனஸ் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். ரெண்டு ஹாரிசான்டல் ஃபோர்ஸ் தான் இருக்குது. ஸோ ரைட் சைட் பாசிட்டிவ் அண்ட் லெஃப்ட் சைட் நெகட்டிவ். தட் இஸ் டி மைனஸ் 0.3 into 20 வந்து 6, டி மைனஸ் 6 போட்டிருக்காங்க. டைம் வந்து 2 செகண்ட் அண்ட் மாஸ் வந்து பிளாக்கோட ஏவோட மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 by 9.81 வி மைனஸ் 0. அண்ட் இனிஷியல் வெலாசிட்டி 0, அதனால் யூ வந்து 0 போட்டுக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு டியோட வேல்யூ 8 நியூட்டன் கிடைக்கும்.